வணக்கம். எல்லாரும் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருப்பீங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைய காணொலியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர், இரவு காவலர் போன்ற பணிகளுக்கு எப்படி படிக்கலாம், எங்கேருந்து படிக்க ஆரம்பிக்கிறது, ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கான ஸ்டடி பிளான், ஸோ அதுக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடணும் அப்படி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொல்கிற பிளான் வந்து உங்களுக்கு ஒத்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டனில் கிளியர் பண்ணி நீங்கள் அடுத்த நிலைமையான ப்ராக்டிக்கல் ஸ்டேஜுக்கு வந்து போகலாம். ரைட்டுங்களா? ஸோ நான் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு தாட் இருக்கும். ஸோ ஒத்துருந்தால் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்னென்ன படிக்கணும், அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், காப்பியஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காப்பியஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, இரவு காவலர், தூய்மை பணியாளர், ஸோ மற்ற அத்தனை பணிகளுக்கும் காமன் சிலபஸ் தான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் வாட்ச்மேன், மசால்ஜி டிஃப்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன், ஆனால் சிலபஸ் கொடுத்துருக்க வந்து காமன் தான். சரிங்களா? ஸோ அதனால் அதுக்கு எப்படி தயாராகுவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழுக்கு வந்து 50 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தமிழுக்கு வந்து 50 மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு 6 to 8 படித்தா போதும். சரிங்களா? ஸ்கூல் புக்கு 6 to 8 படித்தா போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழுக்கு அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு இப்போ 6ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா இயல் பேசுகிற கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இயலில் வந்து பார்த்திங்கன்னா உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும், இலக்கணம் இருக்கும், ஒரு பொதுவான டாபிக். ஸோ 5 டாபிக் கவர மாதிரி ஒரு இயல் இருக்கும். சரிங்களா? அப்போ 6ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா 9 இயல் இருக்கும், 7ஆம் வகுப்பில் ஒரு 9 இயல், 8ஆம் வகுப்பில் ஒரு 9 இயல். ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8 வந்து 27 இயல் இருக்கும். சரிங்களா? அந்த அது பாடத்திட்டத்தை சொல்கிறேன், ஸ்கூல் புக்கில், தமிழ் வந்து ஸ்கூல் புக்கில். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 2 இயல் படிக்கிற மாதிரி படிங்க. சரிங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2 இயல். ஸோ இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 1 மணி நேரம் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 இயல் நல்லா படிச்சிங்க, இப்போ தான் புதுசாக படிச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் நீங்கள் படிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி 15 நாளைக்கு படிச்சேன்னா 30 இயல் படிக்க முடியும். ஒரு சில நேரம் வந்து முன்ன பின்ன ஆகலாம். ஏன் ஒரு 16 நாள் 18 நாளைக்குள்ளே இந்த தமிழில் வந்து டெய்லி 1 hour படிங்க. தமிழுக்கு மட்டும் டெய்லி நீங்கள் 1 hour படிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி தான். சரிங்களா? இப்போ 1ஆம் தேதிக்கு வந்து நான் நாளைக்கு தான் 1ஆம் தேதிங்க. ஸோ 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஜூன் 18-20க்குள்ளே வந்து தமிழை முடிச்சுருங்க. ஸோ ஜூன் 18-20க்குள்ளே வந்து, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து முன்ன பின்ன ஆகலாம். இந்த தமிழ் 6 to 8 வந்து டெய்லி 1 hour படித்து நீங்கள் வந்து ஜூன் 20க்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஜிகே கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தமிழுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 இயல் குறைஞ்சபட்சம் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக டிஎன்பிசி குரூப் 4 லெவலில் படிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து நாங்கள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற ரைட்டாக வந்து மேலோட்டமாக படித்தா கூட போதுமானதான். ஆனால் நீங்கள் படித்து முடிச்சுக்கணும் 6 to 8. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதுக்கு மட்டும் தமிழுக்கு மட்டும் எவ்வளோ மார்க்கு? 50 மதிப்பெண். இந்த 50 மதிப்பெண்ணும் உங்களுக்கு வந்து ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் தமிழ்லையும் ஈஸியான வழியில் 50க்கு நீங்கள் 48, 45 அப்படிலாம் அழகாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து அவங்க ஜிஎஸ்சில் இவ்வளோ டாபிக் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து ஒரு 8 டாபிக் வர மாதிரி இருக்குது. நம்ம வந்து 1 by 1 போகலாம். ஸோ இந்த 8 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நடப்பு நிறுவுகள். சரிங்களா? ஸோ நடப்பு நிறுவுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கேட்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. ஸோ 2023 கூட கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த ஜனவரியிலேருந்து 2024 ஜனவரியிலேருந்து கூட கேட்கலாம். அப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக வந்து தமிழக அரசின் விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வெளிநாட்டில் யார் வந்திருந்தா, இப்போ நோபல் பரிசை வெற்றி பெற்றவங்க யார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கோப்பையை இந்த ஆண்டு வென்றவங்க யார், இந்த மாதிரி வந்து ரீசன்ட் அப்டேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம். நம்ம அதுக்கு வந்து நம்ம ரெகுலராக கிளாஸஸ் பண்ணுவோம். இனிமேல் வந்து அப்கமிங் டேஸில் ஒரு 3 to 4 days 4 classes வந்து வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று தமிழுக்கு, இன்னொன்று பொது அறிவுக்கு, இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸுக்கு, இன்னொன்று மேக்ஸுக்கு. இப்போ டெய்லி 4 classes வந்து நம்ம சேனல் வரப்போகுது. ஸோ அது வந்து 1ஆம் தேதியிலேருந்து அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அப்புறம் அடிப்படை கணிதத்திறன், சரிங்களா? இந்த அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மேக்ஸு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அது வந்து டெய்லி ஒரு 10 சம் மட்டும் பார்த்தா போதும். அப்போ நமக்கு எக்ஸாமுக்கு 40 நாள் இருக்குன்னா 400 சம் வந்து நீங்கள் பார்த்துருவீங்க, சரிங்களா? அதனால் அடிப்படை கணித திறனுக்கு நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்கலாம். நிறைய யூடியூப் சேனலில் மேக்ஸுக்கு சிம்பிள் மேக்ஸுக்கு வந்து போடுறாங்க. அதனால் அதை பார்த்தாலும் சரி, நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து மேக்ஸ் 6 to 8 குழுவில் மேக்ஸை பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து டெய்லி ஒரு 10 சம் போங்க, ரொம்பலாம் வேண்டாம். டெய்லி ஒரு 10 சம் பார்த்தாலே 40 நாளில் ஒரு 400 சம் பார்த்துடலாம். அதுவே இந்த ஓஏக்கு, வாட்ச்மேனுக்கு, மசாஜுக்கு போதுமானது. ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. டெய்லி ஒரு 10 சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண மாதிரி பாருங்கள். தமிழுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour, டெய்லி ஒரு 10 சம். ஸோ மைண்டில் ஏற்றிக்குவாங்க அடுத்து, சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்மகிட்ட வாங்கணும்னு தெரியும். 9 செட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நடந்த 8ஆம் வகுப்பு தரத்திலான கார்டனர், ரெசிடென்டல் ஒர்க்கர், சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், இந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன், சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு நெட்டில் கிடைக்கும். ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 செட்டையும் நீங்கள் மொட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க, சரிங்களா? 9 செட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் மொட்டை மனப்பாடம் பண்ணிங்கன்னா 100க்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து இதுலேருந்து அப்படியே கேட்கலாம், அப்படியே ரிப்பீட் ஆகலாம், சரிங்களா? 9 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஒரு அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து இது சம்மந்தமாக நமக்கு கேட்கலாம். 100க்கு 15 கொஸ்டின் இதுலேருந்தே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் கொடுக்குற 9 செட்டை நீங்கள் பார்த்துட்டே போகணும். மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வாங்காத நெட்லேயே கிடக்குங்க. நீங்கள் வந்து மெட்டாசைக்கோட சைட்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும், சரிங்களா? நம்ம வந்து ரெகுலராக அதை பேஸ் பண்ணி கிளாஸ் போடுறோம். மற்றவங்களும் இந்த 9 செட்டை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டோம். நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித்திறனுக்கும் டெய்லி ஒரு 10 சம் பார்க்க சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பராமரிப்பு, சுகாதாரம், சரிங்களா? இப்போ இந்த கேட்டகரி இருக்குல்ல, ஸோ இந்த கேட்டகரிக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், சரிங்களா? வீட்டில் என்னென்ன பராமரிக்கிறது, சரிங்களா? வீட்டு பராமரிப்பு உங்களுக்கு பேசிக்கே தெரியும். ஒரு பெண்களாக இருந்தால் அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, சரிங்களா? இப்படி சுத்தம் பண்ணுறது, அலமாரிலாம் எப்படி எடுத்து வைக்கிறது, டேபிள்லாம் எப்படி ஒழுங்க வைக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து கர்ப்பம்பூச்சி வந்தால் என்ன மாதிரி ஹிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தரையை துடைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பாத்ரூமுக்கு என்னன்னா ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையலறை வந்து எந்தளவுக்கு க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு சில பேர் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து வீட்டுக்கு பராமரிப்புக்கு தனியாக நம்ம நோட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது வந்து நீங்கள் தியரியாகவே படிச்சுட்டு வீட்டில் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சிலபஸில் சொல்லியிருக்கதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 கொஸ்டின்ஸுங்க, 50 மார்க், சரிங்களா? இந்த 50ல் ஒரு 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸோ காமன் ஜிகே வரும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸு அப்படின்ட்டு காமனாக வந்து நேற்று கூட நம்ம எடுத்த பார்த்தீங்களா, நம்ம நாட்டின் தேசிய பறவை எது, தேசிய நாட்காட்டி எதுன்னு, அந்த மாதிரி ஒரு 15 மார்க். மீதி 35 மார்க்கும் இது ரிலேட்டடாக இருக்கும், சரிங்களா? அதனால் வீட்டு பராமரிப்பு வந்து ஏற்கனவே தெரியும். சுகாதாரம், ஸோ நம்ம வந்து வீட்டை வந்து சுற்றுப்புறத்தையும் எப்படி வந்து ஹெல்த்தியாக வந்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற அதை பற்றி டாபிக்கு. ஸோ இது வந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 3 days கூட எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 3 மணி நேரம் 3 இருந்துச்சுன்னா 1 2 3. அப்புறம் இதுக்கு தோட்டக்கலை உபகரணங்களே கையாளுங்க 4. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பராமரிப்பு 5, இது ஒரு 6, சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் எடுத்துட்டீங்கன்னா இதுவே ஒரு மாதம் முடிச்சிடலாம். ஒரு 18 நாள் வருது, சரிங்களா? நம்ம நடப்பு நீங்கள் வந்து டெய்லி பார்க்குறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்க, அது போனால் தான் அடிப்படை கணித தரன்னு சொல்லிட்டேன். டெய்லி 10 சம் போட்டாங்க. மற்ற 6 டாபிக் வந்து ஒரு நாளைக்கு 3 அது 6 டாபிக் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் எடுத்துக்கோங்க ஒரு டாபிக் படித்து முடிக்க. ஸோ அது உங்களுடைய கன்வீனியன்ட் டைம், சரிங்களா? அப்போ ஒரு டாபிக் வீட்டு பராமரிப்புனா அது 3 நாள் படித்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுகாதாரத்துக்கு அப்படி உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறலுக்கு ஒரு 3 நாள், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுது. ஸோ இந்த மாதிரி 3 மாதம் எடுத்தனாலே அட்லீஸ்ட் நம்ம 1 மாதம் போதும். நல்லா தரவு பண்ணால்
ஒரு மாதம் வந்து ஜூனுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம். அப்போ எப்போ வந்தாலும் நம்ம வந்து மாடல் டெஸ்ட் எழுதி பார்க்குறது, அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்குறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து இது வந்து ரொம்ப வந்து நம்மளாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது மறந்துருக்கும். அந்த அடிப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அலுவலக உதவியாளர், மசால்ஜி, வாட்ச்மேன், இரவு காவலர் போன்ற பணிகளுக்கு. சரிங்களா? அதனால் வந்து இதுக்கும் வந்து நமக்கு வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேவை கவர்மெண்ட் வேலைங்க, அது கிடைச்சா போதும், என் ஃபேமிலி ரன் பண்ணிக்கேன், அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸாம் வருதோ இல்லை வேறு எதாவது எக்ஸாம் வருதோ நான் போய்க்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு வந்து அரசு வேலை வாங்கியே ஆகணும் கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து 2024 நீங்கள் வேலை வாங்கி 2 மாதம் சம்பளமே இந்த ஆண்டுக்குள்ளே வாங்கிடலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பனா அடிமட்ட நிலையில் வந்து எனக்கு அரசு வேலை வேணும், 8ஆம் படித்தவங்க, 10ஆவது படித்தவங்க, டிஸ்ட்ரிக்டோ, சரிங்களா, அவங்க வந்து கேட்டுகளுக்காக தான் நான் டெடிக்கேட்டடாக வந்து ஸோ என்னென்ன பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே இதை கிளியர் பண்ணணும் அப்படி அடிப்பில் தான் நம்ம காணொலிகள் தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஒரு நாளைக்கு அது ஒவ்வொரு டாபிக் ஒரு 3 நாள் ஒதுக்கிக்கோங்க. ஜூனுக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிக்க பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸி தான். 1 மந்த் பிளான் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த 1 மந்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்குள்ளே முடிச்சிடலாம். நீங்கள் ஒரு 1 மந்த் கூட டைம் எடுத்துக்கோங்க. ஜூன் மாதம் கூட எடுத்துக்கோங்க. ஜூலையில் எப்போ வந்தாலும் எக்ஸாம் வந்தாலும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், கிளாஸ் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிற கையில் வாங்குற வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டுருப்பேன். நான் SCTCக்கு வந்து நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். SCTCக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் வந்து 685 வேகன்சி. சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஸோ தமிழ்நாட்டில் வந்து யாருமே அந்த கிளாஸ் இருக்குல்ல, யாருமே அந்த அசிஸ்டன்ஸ் யாருமே கண்டுக்கல. நம்ம ஒரு அகாடமி மட்டும்தான் அதுக்கு ரெகுலராக கிளாஸஸ் பண்ணணும். ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் தெரியும். சரிங்களா? அப்படி பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 685 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1:3 அடிப்படையில் அவங்க ப்ராக்டிக்கல் போனாங்க. அதில் 3 அடிப்படையில் ப்ராக்டிக்கல் போனவங்கள கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேற்பட்டவங்க வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல் படித்தவங்க, நம்ம காணொலி பார்த்தவங்க தான். அவங்கள எல்லாமே ப்ராக்டிக்கல் பண்ணவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக பண்ணேன். சரிங்களா? அப்போ அந்த ப்ராக்டிக்கல் அடுத்த லெவல் பண்ணாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களும் குரூப் பண்ணலை. ப்ராக்டிக்கல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள ஃபுல்லாமே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பாக மேக் பண்ணேன். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து முதல் நாளே டேட் போட்டிருப்பாங்க, ஒருத்தருக்கு 2 நாள் திருப்பி ப்ராக்டிக்கல் போவாங்க. அப்போ முதல் நாள் போனவர் அங்கே என்னென்ன தவறு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குரூப்பாக ஒரு குடும்பமாக வந்து அப்படியே ஃபாலோ பண்ணோம். இதே தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறவங்களுக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அது ஒரு தனி குரூப். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குரூப்பில் கிட்டத்தட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களே 685 பேரில் 340 பேருக்கு மேலே நம்ம குரூப்பில் இருக்காங்க, நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த மெட்டா சைக்கிள். ஸோ நீங்கள் படிங்க, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்க படிச்சுட்டே இருங்க. நீங்கள் படித்து முடித்தோடனே ப்ராக்டிக்கலுக்கு வந்து நம்ம குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். இது எப்படி 100 மார்க்கோ அடுத்த லெவலில் ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ 100 மார்க்கு. அப்போ இந்த 100 மார்க்கு ப்ளஸ் அந்த 100 மார்க்கு 2 சேர்ந்து தான் நமக்கு வேலை வாங்கி தரப்போகுது. சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு வந்து நான் முழு முயற்சி எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் ரிட்டர்னில் கிளிக் பண்ணிடலாம். சரிங்களா? ப்ராக்டிக்கலுக்கு நம்ம மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னா, ஏன்னா ஒரு குழு முயற்சி தான். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் என்னென்ன தவறு பண்ணேன், என்னென்ன கேட்டாங்க, இப்படி நடந்தால் நமக்கு ஒரு மார்க் கிடைக்குன்னு ஃபஸ்ட்டு பேஜில் போகிறவங்க சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த பேஜில் போகிறவங்க நம்ம ஒரு என்ன அவேர்னஸை ஏற்படுத்திட்டு நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்க? அந்த மாதிரி தான் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் ஃபியூச்சரில். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்குமே நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கும் நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம பாரதி எக்ஸாம் அகாடமி வந்து உங்கள் கூட பயணம் பண்ணோம். சரிங்க? அந்த லெவலில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து வெறும் 500 தான் கொடுக்குறோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க வாங்கி யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிக்கல் அடுத்த லெவலுக்கும் நிச்சயமாக கைடன்ஸ் கொடுப்போம், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்லேயே ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறங்க இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு சிறிதளவேனும் பயனை தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களும் யாராவது அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசாஜி, இரவு காவலர் போன்ற பணிகளுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும்
இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சார்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக அண்டில் வந்து நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் நம்மளுடைய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நம்ம அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.